இது படைப்பினை நிறைந்த ஒரு சிறுகதை. ஒரு ஆத்தங்கரையில் 2 ஆலமரம் இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் இருந்து பறந்து வந்த குருவி ஒன்று முதல் ஆலமரத்துக்கிட்ட வந்து 2 மாதம் மட்டும் உன் கிளையில் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிக்கிட்டேன்மான்னு கெஞ்சி கேட்டுச்சு. ஆனால் அந்த மரம் அதெல்லாம் முடியாதுன்னு கண்டிஷனாக சொல்லிடுச்சு. சரின்னு அடுத்து 2வது மரத்துக்கிட்ட போய் அந்த குருவி கேட்டுச்சு. இடம்தானே, தாராளமாக இருந்துக்கோன்னு பெரிய மனசு பண்ணிச்சு அந்த மரம். ஒரே மாதம்தான் ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அந்த வெள்ளத்தை தாங்க முடியாமல் அந்த முதல் ஆலமரம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பித்தது. ஆனால் குருவிக்கு இடம் கொடுத்த 2வது ஆலமரம் நிலைச்சு நின்னது. முதல் ஆலமரத்தை பார்த்த குருவி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதவனை ஆண்டவனே தண்டிச்சார்னு எல்லா மனுஷங்களும் நினைக்கிற மாதிரி நினைச்சது. ஆனால் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகையில் அந்த முதல் ஆலமரம் என்ன நினைச்சது தெரியுமா? என் வேரோட பலம் ஒரு மலைக்கு கூட தாங்காதுன்னு எனக்கு தெரியும். நீயும் என்னோட சேர்ந்து சாக வேண்டாம் தான் உனக்கு இடம் தர மறுத்துட்டேன். ஏ குருவியே, நீ எங்கே இருந்தாலும் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் என்று நினைத்து வெள்ளத்திலே போய்விட்டது. இப்படிதான் உண்மையான தியாகிகள் வெளி உலகத்துக்கு தங்களை காட்டுகிறது இல்லை. நமக்காக தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு. மகிழ்ச்சிக்காக நம்மையே தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு. மகள் மகிழ்ச்சிக்காக தனி கொடுத்தனம் அனுப்பும் பெற்றோர்களும், மகள் மகிழ்ச்சிக்காக வாழ கடன்பட்டும் சீர் செய்யும் பெற்றோர்களும் சகோதரர்களும் கூட தியாகிகள் தான். சில சமயம் அவர்கள் நம்மை கைவிடுவது போல தோன்றினாலும் அது நம் நன்மைக்காகவே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தீமைக்காக இருக்காது.